அனைவருக்கும் வணக்கம். டெய்லி பாக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்க நம்ம சேனலுக்கு புது வரவா இருந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன் அண்ட் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. சோழ இளவரசன் கனவு. கனவின் குரலாக சங்கீதா. அத்தியாயம் 19. கனவுகள் 3. ஆதித்தன் இளவரசியின் முகத்தை நோக்கினான். என்னுடைய கையிலே வாள் இருக்கிறது, தோளிலே வலிமை இருக்கிறது, என்னால் உதவி செய்ய முடியும், சொல்லுங்கள் இளவரசியாரே என்றான். காஞ்சி வரையில் நீங்கள் துணையாக என்னுடன் உதவிக்கு வர வேண்டும். அங்கே என்னுடைய அரண்மனைக்குள் நுழைந்து விட்டால் என்னை எதிர்த்து கவர்ந்து செல்ல ஒருவரால முடியாது. மக்கள் என் பக்கம் இருக்கிறார்கள். என் கட்சியிலே சேர்ந்து பல்லவ மன்னனை எதிர்க்கவும் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். எதற்கு திணைக்கவும் தயங்க மாட்டார்கள் என்றாள் இளவரசி. ஒரு கணம் யோசித்தான் ஆதித்தன். என்னை பொறுத்தருள வேண்டும் இளவரசியாரே. என்னால் காஞ்சி வரையில் வர முடியாது. திருத்தணிகை வரையில் உங்களுக்கு பாதுகாவலாக வர முடியும். குதிரை இல்லாவிட்டாலும் நடந்தே உங்களுக்கு உறுதுணையாக வர முடியும். திருத்தணிகையில் எனது நண்பர் ஒருவரை சந்தித்த பிறகே என் திட்டத்தை நான் உறுதி செய்வேன் என்றான். இளவரசி வேறு ஒன்றும் பேசவில்லை. சிவிகை ஆடி அசைந்து சென்று கொண்டிருந்தது. சிவிகை சுமப்போரின் ஹோ ஹோ என்ற ஒளியும் மெல்ல மறைந்து வரும் மாலை கதிரவனின் மறைவால் பறவைகள் வானத்திலே கூச்சலிட்டு செல்லும் ஒளியும் அமைதியாக சாலையின் இருபுறங்களிலும் புரியாத பொல்லினங்கள் கிரீச்சிடும் ஒளியும் கேட்டுக்கொண்டே இருந்தன. அதோ திருத்தணிகை வந்துவிட்டது. திருத்தணிகைக்கு செல்லாமலே காஞ்சிக்கு செல்ல ஒரு பாதை இருக்கிறது. அது இங்கேயே பிரிகிறது. அந்த வழியே நான் செல்கிறேன் என்றாள் இளவரசி. பெரியும் பாதையிலே சிவிகையை சற்று இறக்கி வைத்துவிட்டு இளைப்பாறுகின்ற நேரம் சற்று நேரம் ஆதித்தனுடன் பேசலாம் என்று எண்ணி சிவிகை சுமப்போரிடம் சைகை காட்டினாள். சிவிகையும் கீழே இறக்கப்பட்டது. இளவரசியும் சிவிகையிலிருந்து கீழே இறங்கினாள். ஆனால் ஆதித்தன் குதிரையில் இருந்து கீழே இறங்கவில்லை. அவன் இறங்காதிருப்பதை பார்த்த இளவரசி, சற்று நேரம் இங்கு இளைப்பாரி செல்லலாமா என கேட்டாள். இளவரசியாரே, திருத்தணிகைக்கு நான் மிக விரைவிலே செல்ல வேண்டும். தயை கூர்ந்து என்னை பொறுத்தருளுங்கள், நான் வருகிறேன் என்றான். திருத்தணிகை இதோ வந்து விட்டதே. வந்த பிறகுதான் எனக்கு ஆவல் பொங்குகிறது. நான் வருகிறேன். நீங்கள் தைரியமாக செல்லுங்கள். உங்களுக்கு எவ்வித இடையூறும் வராது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் செய்த உதவிக்கு கைமாறாக நான் என்ன செய்வது என்று இளவரசி கேட்டாள். பலன் கருதி நான் உதவி செய்யவில்லையே என்றான் ஆதித்தன். பெருமூச்சு விட்டாள் இளவரசி. காஞ்சிக்கு நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று அவனை நோக்கி கூறினாள். சாதாரண வழிபோக்கனால் மாளிகைக்குள் வர முடியுமா? இதோ இந்த அடையாள சின்னத்தை வாயிலில் காட்டுங்கள். எந்த தடையும் உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள் என்றாள் இளவரசி. அந்த அடையாள சின்னத்தை பெற்றுக்கொண்டான் ஆதித்தன். நீங்கள் அதிர்ஷ்டசாலிதான் இளவரசி. என்னை கவிஞர் என்று எண்ணி ஒரு குதிரையை கொடுத்து அனுப்பிவிட்டால் உங்களுக்கு அடையாள சின்னமே கொடுத்திருக்கிறாள். என்ன செய்ய போகிறீர்கள் என கேட்டான் விக்கியண்ணன். பிறகு நடந்தவற்றை சொல்கிறேன். நீ நடந்த கதையை சொல். நாம் சத்திரத்திற்கு செல்வோம் என்றான் ஆதித்தன். சத்திரத்திற்கா? ஆபத்து இளவரசே. நம்மை அடையாளம் கண்டு கொண்டால் என்று தன் பயத்தை தெரிவித்தான் விக்கியண்ணன். அந்த நடனக்காரியை சந்திக்க வேண்டும் என்றான் இளவரசன். ஐயோ, நிச்சயம் ஆபத்துதான். பேசிக்கொண்டே இருவரும் சத்திரத்து திண்ணையில் சென்று அமர்ந்து கொண்டார்கள். நடனம் முடிவடைந்து அபராஜிதவர்மன் வெளியே வந்து பேசிக் கொண்டிருக்கும் வரையில் திண்ணையில் இருள் நிறைந்த மூலையிலே அமர்ந்திருந்தார்கள். அன்று இரவு அந்த வீதியில் இருள் நிறைந்த அந்த வீட்டு திண்ணையில் விக்கியண்ணனும் ஆதித்தனும் தங்கள் நேரத்தை கழித்தார்கள். இருவருக்கும் உறக்கம் வரவில்லை. உறங்காமல் பேசிக்கொண்டே அவர்கள் நேரத்தை கழித்து மறுநாள் காலை புலரும் பொழுதே கண்டுவிட்டார்கள். அவர்கள் இது போல நாடெல்லாம் சுற்றி அலைய வேண்டும் என்பது தேவையே இல்லை. நாட்டின் மூளை முடுக்குகளை சுற்றி பார்ப்பது என்பது ஆகும் காரியமும் இல்லை.
ஆனால் பல்லவ நாட்டின் கலை புகழ்பெற்ற ஊர்களை கண்டு மகிழ்ந்திட வேண்டும் என்ற எண்ணம் விக்கியண்ணனுக்கும் ஆதித்தனுக்கும் இருந்ததால் தங்களுக்கு ஏற்படும் தொல்லைகளை அசௌகரியங்களை அவர்கள் பொருட்படுத்தாமல் இல்லை. அவர்கள் நினைத்திருந்தால் பல்லவ சக்கரவர்த்தியிடம் சுற்றி காட்டும் வாய்ப்பை பெற்றிருக்கலாம். அவர்கள் அதை விரும்பவில்லை. அபராஜிதனை அணுகி ஏதோ பிச்சை கேட்பதைப் போல இந்த சலுகையை கேட்க வேண்டும் என்று ஆதித்தனுக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய நாடு, என்னுடைய மூதாதையர் ஆண்ட நாடு, தொண்டை மண்டலம். அந்த நாட்டில் நான் வேறு ஒருவரை எதற்காக வேண்டி கேட்க வேண்டும்? நான் ஒரு சாதாரண யாத்திரிகனைப் போல கலை சிற்பங்களை பார்த்து கலை இன்பத்தை பருகி அத்துடன் பல்லவ நாட்டின் படைபலத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் முடிவுடன் அவர்கள் இவ்வாறு எளிய மக்கள் போன்ற வேடத்தில் பயணம் செய்ய தொடங்கினார்கள். பயணத்தின் சில நாட்களிலேயே இப்படி ஒரு பெரும் அனுபவம் தங்களுக்கு ஏற்படும் என அவர்கள் நினைக்கவில்லை. பல்லவ இளவரசி நடுவழியில் மறிக்கப்படுகிறாள். சிற்பியின் மகள் ராஜ விவகாரங்களில் ஈடுபாடு கொண்டவளாக திகழ்கிறாள். கலை திறமையுடன் நாட்டியமாடும் ஒரு பெண்ணை பல்லவ நாட்டிலேயே இருப்பதற்காக இப்போதுதான் அந்த பெண்ணை அறிந்து கொண்டவர் போல அபராஜிதன் வழிவகைகளை வகுக்கிறான். இவர்கள் மூவரையும் சோழ நாட்டிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். இதுதான் ஆதித்தனின் லட்சியம். விக்கியனிடம் ஆதித்தன் இதை கூறியவுடன் அவன் முதலில் மறுமொழி ஒன்றும் கூறாமல் மௌனமாகவே இருந்தான். களைப்பாக இருக்கிறதா விக்கியண்ணா? பசி வயிற்றை கிள்ளுகிறதா என்று கேட்டான் ஆதித்தன். விக்கியண்ணன் மெல்ல சிரிப்பது அந்த இருளிலும் நன்கு தெரிந்தது. எனக்கென்ன பசி? சத்திரத்தில் எனக்கு விருந்து உபச்சாரம் நடைபெற்றது. 2 வயிறு இல்லையே என்ற கவலை கூட உண்ட களைப்பு கண்களை சுற்றியது. சிறிது உறங்கியும் விட்டேன் என்றான் விக்கியண்ணன். ஆதித்தனோ பெருமூச்சு விட்டான். எனக்கு ஒரு வாய் கூட சோறு கிடைக்கவில்லை தெரியுமா என்று ஆதித்தன் சொன்னவுடன் கவலை அடைந்த விக்கியண்ணன், ஐயோ, இளவரசன் முழுவதும் பட்டினியுடன் இருக்கிறான், ஆனால் அதை வெளியே சொல்லவில்லை என்று எண்ணி, இளவரசே, இப்படி நீங்கள் பட்டினியாக இருக்கலாமா? இதை ஏன் நீங்கள் என்னிடம் தெரிவிக்கவே இல்லை என்று பரபரப்புடன் கேட்டான். ஏன், சொல்லியிருந்தால் மட்டும் விருந்திற்கு ஏற்பாடு செய்திருப்பாயா? ஆமாம், நேரே சத்திரத்திற்குள் நுழைந்து அங்கு இருப்பவர்களிடம் கேட்டு சோற்றை துணியிலே ஒரு மூட்டையாக கட்டி வந்து உங்கள் முன்னிலையில் வைத்திருப்பேன். வைர வைடூரியங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பிக்கும் திறமை பெற்ற இந்த கரங்களுக்கு ஒரு தயிர் சோற்றையோ குழம்பு சோற்றையோ கொண்டு வர முடியாமல் போயிருக்குமா என்ன என்று விக்கியண்ணன் பெருமையுடன் பேசினான். விக்கியண்ணா, வைர வைடூரியங்களை கொண்டு வந்து சேர்க்கலாம், தங்க பாலங்களை வெட்டி எடுத்து வந்து சேர்க்கலாம். ஆனால் ஒரு வாய் உணவு பெறுவது இருக்கிறதே, அதுதான் சிரமமான வேலை. அந்த உணவிற்காகத்தான் இந்த உலகமே இயங்குகிறது தெரியுமா என்றான் ஆதித்தன். நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். வெறும் உணவிற்காகத்தான் இந்த உலகமே இயங்குகிறதா என்ன? அப்படியென்றால் உணவு உண்டவுடன் உறங்க வேண்டியதுதானே இந்த உலகம். அதன் பிறகு பலவித சேற்றைகளுடன் விளங்குகிறதே, அதற்கு என்ன காரணம் என்று விக்கியண்ணன் கேட்டான். அந்த ஒருவாய் உணவிற்காக செய்யும் சேட்டைகளும் கிடைத்த பிறகு உண்டான தெம்பை தீர்ப்பதற்கு செய்யும் சேட்டைகளும் தான் அன்றாட நிகழ்ச்சிகள். ஏன், நம்மையே எடுத்துக்கொள்ளேன் என்று இளவரசன் சொல்ல முற்பட்டவுடன் விக்கியண்ணன் மேலே அவனை பேச விடவில்லை. எடுத்துக்கொள்வோம். நாம் ஒருவாய் உணவிற்காகத்தான் பல்லவ நாட்டிலே சுற்றுகிறோமா என்று கேட்டான். இல்லைதான். ஆனால் இந்த ஒருவாய் உணவு இல்லாவிடில் எப்படி துடித்து போகிறோம்? கண்ணெதிரே கலைப்பொருட்களை கொண்டு நிறுத்தினால் கூட சகித்துக் கொள்கிறோமா? நேற்று இரவு நாம் என்ன அவஸ்தைப்பட்டோம் மறந்து விட்டாயா? சத்திரத்திற்குள்ளே வயிற்றுக்கு சற்று ஈவதற்காகத்தானே நுழைந்தோம். அதனால் தானே இவ்வளவு விளைவுகளும். இல்லாவிடில் இரவோடு இரவாக நாம் நேரே திருத்தணிகைக்கு அல்லவா வந்திருப்போம். அப்படி வந்திருந்தால் இந்த பிரச்சனைகளில் எல்லாம் சிக்கி இருக்க மாட்டோமே என்றான் ஆதித்தன். சிறிது நேரம் அவர்களிடையே மௌனம் நிலவியது. பிரச்சனை என்று நீங்கள் எதை சொல்கிறீர்கள் என்று விக்கியண்ணன் கேட்டான். ஆமாம், நாம் முக்கியமான 3 பேரை சந்தித்திருக்கிறோம். சிற்பி மகளை நான் சந்தித்தேன். சிற்பி மகளை கொண்டு சிற்பியையே சோழ நாட்டிற்கு அழைத்துச் சென்று விட வேண்டும் என்பது என் கனவு.
நாட்டிய மகளை நாம் சந்தித்தோம். சோழ நாட்டிற்கு வருமாறு திருக்காலத்தியில் அவளை சந்தித்த போது சொன்னோம். தஞ்சையிலே அவளது நாட்டியத்தை கண்டு மகிழ வேண்டும். சோழ நாட்டிலே நாட்டிய கலை வளர்ச்சிக்கு வழி செய்ய வேண்டும். இது எனது இரண்டாவது கனவு என்று சொல்லி அவன் நிறுத்தியவுடன் விக்கி அண்ணன் அவனை நெருங்கி, இளவரசே, உங்களது மூன்றாவது கனவு என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது. நான் அதை வெளியே சொல்லலாமா என்று அவன் கேட்டவுடன் இளவரசன் சிரித்து விட்டான். நீ நினைப்பது போல நான் பல்லவ இளவரசியின் மேல் காதல் கொண்டு விடவில்லை. அவளை நான் அதிகமாக கூட பார்க்கவில்லை. ஒரே ஒரு பார்வைதான். இன்னும் அது என் இதயத்திலே அரும்பாகத்தான் இருக்கிறது. அரும்போ மொக்கோ என்று சொல்ல முடியாத நிலை. இளவரசியை பார்த்தால் அவளது அழகு மனதை கவருகின்றது. ஆனால் அவளது குணநன்களை பார்த்தாலோ, இவ்வளவு துணிகரமான இளமங்கை சோழ நாட்டிற்கு வந்து தனது கொள்கைகளை எல்லாம் மாற்றிக்கொள்வாள் என்பது என்ன நிச்சயம்? அதுதான் என் இதயத்தை உறுத்துகிறது என்றான். இந்த கனவு நனவாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? கனவு கனவாகவே இருந்துவிட்டு போகட்டும் என்று எண்ணுகிறீர்களா என்று விக்கியண்ணன் சுற்றி வலிக்காமல் நேரடியாகவே கேட்டான். அதுதான் சொன்னேனே, இப்போது எனக்கு நாடு முக்கியம். சோழநாடு தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். சோழ நாட்டின் பழம் பெருமையெல்லாம் நிலைநாட்டப்பட வேண்டும். சோழ நாடு பல்லவ நாட்டிற்கு அடங்கி கிடக்கிறது என்ற அவப்பெயர் அழிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் மற்றவை எல்லாமே. அதனால் எந்த பெருஞ்செயலை நிறைவேற்ற வேண்டும் என்றாலும் நான் ஆயத்தமாகவே இருக்கிறேன் என்றான் ஆதித்தன். பொழுது புலர்வதற்கான அறிகுறியாக எங்கும் இருள் விலகி கதிரவனின் மெல்லிய கோடுகள் ஆட்சி செய்யப்பட்டன. கதிரவனை வரவேற்பதற்காக புள்ளினங்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டு பறந்து கொண்டிருந்தன. வீதியிலே இன்னும் சுறுசுறுப்பு ஏற்படவில்லை. மெல்லிய பனிப்படலம் அந்த வீதியில் போர்வை போத்து இருந்தது. மக்கள் நடமாட்டம் அந்த வீதியில் இன்னும் ஏற்படவில்லை. கோவிலில் காலை பூஜையின் மணியோசை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. மன்னன் அபராஜிதவர்மன் திருத்தணிகையிலேயே தங்கி இருக்கிறாரா அல்லது காஞ்சிக்கு திரும்பி விட்டாரா? நாட்டிய பெண் எங்கே இருக்கிறாள் என்பதையெல்லாம் அறிய வேண்டும் என ஆதித்தன் எண்ணினான். தூணிலே சாய்ந்து அமர்ந்தபடியே இளம் உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தான் விக்கியண்ணன். திடீரென ஏதோ நினைத்து கொண்ட ஆதித்தன் அவனை எழுப்பி, விக்கியண்ணா, விடியற் காலையிலேயே இங்கிருக்கும் குளத்தை தேடிச் சென்று குளித்து உடையை தோய்த்து காய வைத்த பிறகு மற்றவற்றை கவனிக்கலாம். நம்முடைய மாற்றுடை மூட்டையை சத்திரத்திலேயே நாம் விட்டுவிட்டோம். வா, புறப்படு என்றான். அவர்கள் மலையடிவாரத்தில் இருக்கும் குளக்கரையை நோக்கி சென்றார்கள். திருக்குளத்தை சுற்றி அடர்ந்த மரங்கள் சூழ்ந்திருந்தன. பெரும் படிக்கட்டுகளாக விளங்கும் பாறைகள் பெரும் அளவிலே பாசி பிடித்து வழுக்கும்படியாக இருந்தன. தாமரை மலர்கள் அந்த தடாகத்தில் நிறைந்திருந்தன. அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது ஒருவன் ஓடி வந்து, ஐயா, இப்படி சற்று வருகிறீர்களா என்று கேட்டான். அவர்கள் திடுக்கிட்டு திரும்பினார்கள். அவனை அவர்கள் முன்பின் பார்த்ததே இல்லை. நீ யாரப்பா என்று விக்கியண்ணன் கேட்டான். ஐயா, என்னை உங்களுக்கு தெரியாது. எங்களை மட்டும் உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது, ஆனால் எங்கள் மயிலுக்கு தெரியும் என்று அவன் கூறினான். அது யாரப்பா மயில் என்று விக்கியண்ணன் கேட்டான். உங்களுக்கு மயிலை தெரியாதா? அவளுக்கு உங்களை தெரியும் என்று சொன்னாலே, உங்களை அழைத்து வருமாறு சொன்னாள் என்று சொன்னான். இப்போது விக்கியண்ணன் புரிந்து கொண்டான். நாட்டிய பெண்ணின் பெயர் மயில். பெயரை தெரிந்து கொள்ளாமலேயே அவளை தஞ்சைக்கு வருமாறு கூப்பிட்டோம் என்று ஆதித்தன் காதில் மட்டும் விழும்படியாக கூறி, நாங்கள் போவதை அவள் எங்கிருந்து பார்த்தாள் ஐயா என்று அவனை நோக்கி கேட்டான். அதோ அந்த சாளரத்தின் வழியாக என்றான் அழைத்த ஆசாமி. உடனே ஆதித்தன் திரும்பி பார்த்தான். சாளரத்தின் வழியே முகம் தெரிந்தது. மயிலின் அழகிய வதனம் அந்த காலையிலும் தாமரை போல மலர்ந்திருந்தது. போகலாமா என்று ஆதித்தன் கேட்டான். வேண்டாம் வேண்டாம், ஒருவேளை அபராஜிதன் இங்கே வரலாம் என்று தடுத்தான் விக்கியண்ணன். பல்லவ சக்கரவர்த்தி நாட்டிய பெண்ணின் வீட்டிற்கு ஏன் வருகிறான் என்று ஆதித்தன் கேட்டான். சோழ இளவரசர் அங்கே செல்ல விரும்பும் போது பல்லவ அரசர் வர விரும்புவதில் வியப்பில்லையே என்றார் விக்கியண்ணன்.
எனக்கு கலையின் மீது காதல் என்றான் ஆதித்தன். அபராஜிதனுக்கும் கூட அப்படித்தான் சொல்லிவிட்டு சிரித்தான் விக்கியண்ணன். ஏன் சிரிக்கிறாய்? நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களிடம் எனக்கு மிகவும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் உங்கள் கலை காதல் மீதுதான் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படியென்றால் சோழ நாட்டை கலை பூமியாக்குவதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று ஆதித்தன் கேட்டான். ஆக, நான் அப்படி ஒன்றும் சொல்லவில்லை. பிற்காலத்தில் சந்தித்த இந்த நாட்டிய பெண்ணின் கலை மீது நீங்கள் கொண்ட காதலில்தான் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று விக்கியண்ணன் கூறவும் ஆதித்தனும் இணைந்து பெரிதாக நகைத்து விட்டான். அப்படி என்னாதே விக்கியண்ணா, தஞ்சையில் கலைச்சிறப்பு மிக்க கோயில் ஒன்று கட்ட வேண்டும். அந்த கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் இறைவனுக்கு நாள்தோறும் நடன மங்கையர் நாட்டியாஞ்சலி செலுத்த வேண்டும். மயில் அந்த பணியை தொடங்கி வைப்பாள். அதற்காகத்தான் அவளை தஞ்சைக்கு அழைக்கிறேன் என்றான் ஆதித்தன். ஆனால் அபராஜிதனோ அவளை இங்கேயே தங்க வைக்க திட்டமிடுகிறானே என்றான் விக்கியண்ணன். அபராஜிதன் எண்ணத்தை முதலில் முறியடிப்போம். பல்லவ சக்கரவர்த்தியின் கட்டளையை மயில் ஏற்பாளா? சோழ நாட்டு நாடோடிகள் என நம்மை அவள் எண்ணி இருக்கிறாள். நாடோடிகளின் கோரிக்கையை அவள் ஏற்பாளா? நாம் யார் என்பதை அவளிடம் தெரிவித்து வருவோம் என்றான் ஆதித்தன். இல்லை, கூடாது, கூடவே கூடாது இளவரசி. இங்குதான் நீங்கள் மகத்தான தவறு செய்கிறீர்கள். நம்மை இன்னார் என்று தெரிந்து கொண்டவுடன் அவள் பல்லவ சக்கரவர்த்தியிடம் தெரிவித்து விட மாட்டாள் என்பதற்கு என்ன உறுதி என்று பரபரப்புடன் சொன்னான் விக்கியண்ணன். எனக்கு மயிலிடம் நம்பிக்கை இருக்கிறது. அவளிடம் நாம் பேசுவோம். வீதியிலே நின்று இப்படி விவாதிப்பதை விட வீட்டிற்குள் செல்வோம் என்றான் ஆதித்தன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.